கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்தில் மரியாளுடைய ஒரு நல்ல சிறந்த குணத்தை நாம் பார்த்தோம். இன்றைக்கு மார்த்தாளுக்கும் ஒரு நல்ல சிறந்ததான குணங்கள் இருந்தது. மார்த்தாள் வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். ஆனால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கின்ற வேளையில் அவளுடைய நற்பண்பு காணப்படுகிறது. அதையும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். நன்றாக தெரியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் லாசரு மரித்து போனார். இயேசு அவர் மரித்த 4 நாள் கழித்து தான் வருகிறார். வந்த பின்பு முதலாவதாக மரியாள் போகவில்லை. இயேசுவின் பாதத்திலேயே காத்து கொண்டிருந்த மரியாள் போல. அதற்கு பதிலாக வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். 20வது வசனத்தில் யோவான் 11:20 இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது, இயேசு வந்துட்டார் அப்படின்னு அவர் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால், மரியாளோ வீட்டிலேயே உட்கார்ந்திருந்தாள். பாருங்கள், மார்த்தாள் ஓடுகிறா, இயேசு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. ஆனால் மரியாள் என்ன பண்ணுறாங்க, வீட்லேயே உட்காந்துட்ருக்கா. அவளுடைய மனப்பான்மை எப்படி இருந்ததோ தெரியல. சகோதரன் மரித்து போய்விட்டான், அவர் வந்தால் என்ன வராட்டி என்ன, அவர் அதை குறித்து கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே இருந்திருக்கலாம். ஆனால் மார்த்தாளுடைய குணத்தில் நாமும் சில பின்பற்றுகிறோம். இயேசுவோடு கூட அவரை எதிர்கொண்டு போய் அவரை பார்க்கக்கூடியதான ஒரு நல்ல ஒரு குணம் இருக்க வேண்டும். இயேசுவோடு அவர் வந்தார்ன்னு உடனே ஓடுகிறாள். அதன் பின்பு அவள் சொல்லுகிறாள், மார்த்தாள் இயேசு வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று. இயேசு அதற்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் வேண்டிக்கொள்ளுதோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவான் என்றும் அறிந்திருக்கிறேன் என்றும் மார்த்தா சொன்னான். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான்னு சொன்னான். அதற்கான பதிலையும் இந்த மார்த்தாள் வைத்திருந்தா. ஆமாண்டவரே, நான் அறிவேன், அவர் உயிர்த்தெழும் நாளில் அவனும் எழுந்திருப்பான் என்று. இயேசுதான் அப்பொழுது மார்த்தாளுக்கு ஒரு நல்ல ஒரு பதிலை கொடுக்கிறார். அந்த பதிலை, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த வசனத்துக்கு வருகிறதற்காக இயேசுவினுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வருகிறதற்கு முக்கிய காரணமாக இருந்தது யாருன்னு பார்த்தா மார்த்தாள். அந்த மார்த்தாளுக்காக நாம் நன்றி சொல்ல வேணும். இயேசுவினிடத்தில் நல்ல ஒரு விசுவாசத்தை வைத்திருந்தா, உயிர்த்தெழும் நாளை குறித்து அவள் நல்ல ஒரு நம்பிக்கை வைத்திருந்தா. ஆனால் ஆண்டவர் இயேசு அவளுக்கும் ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். உயிர்த்தெழுதல் உண்டு, ஆனால் என்னை விசுவாசிக்கிறன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டது. அப்படியாக இந்த மார்த்தாளுடைய குணத்தையும் நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருப்போம் என்னென்னால் இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மார்த்தாள் என்று பார்க்கும் பொழுது இருவருடைய குணங்களும் சிறந்த குணமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு மார்த்தாளை பார்த்தோம். மார்த்தாளுக்கு இருந்ததான இயேசுவை எதிர்கொண்டு போய் பார்த்து அவரோடு கூட பேசி, நீர் இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று தைரியமாக சொன்னார். அப்பொழுது இயேசுனுடைய வல்லமை அவளை நன்றாக அறிந்திருந்தா. அப்படிப்பட்டதான ஒரு புரிதல் நமக்கும் இருக்க கர்த்தர் நீரை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.